ஆகையால் இதை அறிந்து இந்த மனதை ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும். எப்படி என்றால், எதேச்சையாக உதிக்கும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக கவனித்து ஆராய்ந்து இவைகள் தங்கள் இஷ்டப்படியின்றி ஒரு முறையாக ஏற்படும்படி அபியசித்து வர வேண்டும். இப்படி செய்து வருவதால் மனது ஒரு கிரமமாக வேலை செய்யும். நன்கு அபியசித்த பிறகு மேலும் விஷயங்களை ஆராய்ந்து அவைகளை ஒவ்வொன்றாக தியாகம் செய்ய வேண்டும். செய்வது கடினமாயிருப்பினும் மனதை திடப்படுத்திக் கொண்டு அபியாசத்தை இடைவிடாமல் செய்து வர வேண்டும். ஒரு அரசனை சிக்ஷிக்க எப்படி வேறொரு அரசன் தேவையோ அப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் மனதை அடக்க மிக திடமான புத்தியை உபயோகித்தல் வேண்டும். இப்படி செய்து வந்தால் மனம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மெலிந்து எண்ணங்களும் தோன்றாமல் இருக்கும். இச்சைகளின்றி எண்ணங்கள் ஏது? எண்ணங்கள் உதிக்காமல் இருக்கையில் மனம் என்பது ஏது? வாஸ்தவத்தில் அது எப்போதும் இருக்கவில்லை, ஆகையால் இப்போதும் இல்லை. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கூற்று மிகவும் நுணுக்கமானது. மனம் ஒவ்வொன்றையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இச்சைகளை திரும்ப திரும்ப ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதை தடுத்து நிறுத்தி நம் வழிக்கு கொண்டு வருவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. ஒன்றை பற்றி மனம் கேட்கிறது. உடனே அதற்கு நாம் இணக்கமாக செயல்பட்டு விடாமல் அமைதியாக, ஏன் இதை கேட்கிறாய் என்று மனதிடம் கேட்க வேண்டும். இது தகாது, இது எந்த வகையிலும் பயன் தராது என்பதை மனதிற்கு சொல்லி புரியப்படுத்த வேண்டும். இப்படி தன் மனதிலே உருவாகக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்த்து வரிசைக்கிரமப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போது மனம் மெல்ல மெல்ல நாம் சொல்வதை கேட்கும் அளவிற்கு மாறிவிடும். இதை ஒரு எளிய உதாரணத்தோடு நாம் விளக்கலாம். சாதாரண மனிதன் வீட்டிலே ஒரு எளிமையான உடையை உடுத்தி ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டு சிரித்தபடியும் விளையாடியபடியும் பற்பல விதமான காரியங்களை செய்தபடியும் பயணிக்கிறான். அதே வேளையிலே அந்த மனிதன் ஒரு அலுவலகத்திலே பணிக்கு செல்லுகிறான். அந்த அலுவலகத்திற்கான சீருடையை அணிய வேண்டும். அந்த அலுவலக சிப்பந்திக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்ய வேண்டும். அலுவலகத்திலே தனக்கு மேலாளாக இருக்கக்கூடிய தன்னை வேலை வாங்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். சொன்ன நேரத்திலே சொன்ன வேலையை செய்ய வேண்டும். உணவிற்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே உணவருந்த வேண்டும். உணவருந்தி முடிந்தான பிறகு மறுபடியும் பணிக்கு திரும்ப வேண்டும். மறுபடியும் பணி முடிந்தது என்பதற்கான சங்கு ஊதும் போதோ மணி ஒலிக்கும் போதோ பணி முடித்து வீடு திரும்ப வேண்டும். வீடு திரும்பி தான் உடுத்தி இருந்த அந்த அலுவலக சீருடையை களைந்தான பிறகு இயல்பாக மாற ஆரம்பிக்கிறான்.